இந்த நாள் இனிய நாளாய் அமையும். 5/3/2026 வியாழக்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 21ஆம் நாள். இன்றைய நாளிலே துதியை என்கிற இந்த திதியானது சாயங்காலம் 6:04 வரைக்கும் இருக்கும். பின்பு திருதியை திதி வந்துடும். உத்திர நட்சத்திரம் காலை 9 வரைக்கும் இருக்கும். பின்பு ஹஸ்த நட்சத்திரம் வந்துவிடும். 10-12 வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேளையில 6-7 வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 1:30-3 குளிகை நேரம் இன்றைக்கு 9:10 9-10:30 வரைக்கும். யமகண்டம் 6-7:30 வரைக்கும். 6:27 சூரியன் உதய நேரம். சதய நட்சத்திரம் என்கிற கும்பராசிக்குள்ளே சந்திராஷ்டம் எஃபெக்ட் உண்டு. இன்னைக்கு ஒரு சமநோக்கு நாள். சூலம் மற்றும் கரஜை கரணங்களை கொண்ட நாள் என்று மற்றவர்களை அவமானப்படுத்த வேண்டும், பகைவர் இருந்தால் விரட்ட வேண்டும், இடையூறுகளை தடையெல்லாம் தடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த சூலம் என்கிற இந்த நாம யோகத்துல செய்யறது நல்லது. அதுபோல கரஜை கரணம் அப்படிங்கிற கரணம் விதை விதைக்கிறது, பயிர் பண்றது, திருமணம் போன்ற காரியங்கள் செய்து வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்தால் நல்லதை கொடுக்கும். பலவிதமான விவாகம், யாத்திரை போன்ற நல்ல காரியங்களை இந்த நாளில் செய்ய நல்லதே நடக்கும். உத்திர நட்சத்திரம் ஆபரணங்களை அணிந்து கொள்வதனாலே வரக்கூடிய நல்ல விஷயங்கள், கிரக பிரவேசங்கள் செய்வதனாலே நல்ல விஷயங்கள், திருமாங்கல்யம் செய்வதற்கு ஒரு நல்ல நாள் இந்த நாள். மாசி மாசத்திலே 21ஆம் நாளான இன்று 5/3/2026 அன்று கோச்சாரத்தின் பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்ரம் என்று கும்பராசியிலும், சுக்கிரனும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறது. சுக்கிரன் உச்சமாக அமரக்கூடியது மீன ராசியிலும், குரு வக்கரமாக மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், சந்திர பகவான் கன்னி ராசியிலும் அமைய இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே ஒரு ராசிக்கும் என்ன பலன் பார்க்கிறோம். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. ராசிக்குள்ளவே இன்னைக்கு சந்திர பகவான் உள்ள வந்துடுறாரு. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும், உங்களுக்கு மற்றவர்கள் உதவுவதற்கும் சந்தோஷத்தை கொடுப்பது, பரஸ்பரம் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. கொஞ்சம் வீட்டு வேலைகள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து செய்யறதெல்லாம் இன்னைக்கு செய்வீங்க. செஞ்சு எல்லாரோட சேர்ந்து ஒரு மாதிரி கலந்து சேர்ந்து செய்வோம் அப்படின்னு கூடி வாழ்தல் கோடி நன்மை அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய நாள் இன்று. 3-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை துணை கொள்ளுங்கள். இந்த நாளிலே செங்கோட்டு வேலுவனை வணங்க சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன்.